அனைவருக்கும் நமஸ்காரம். நான் செப்டம்பரில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுபடி தான் இன்றைக்கி மழை வெள்ளம் எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு முதலையே சொன்னது ஒன்று தான். இந்த வருடம் டிசம்பர் 22 வரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் வரையும் அதே மாதிரி தான் இருக்குது. உங்களோட பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க. இடி மின்னல் புயல் மற்றும் இயற்கை சீற்றங்களால் அழிவுகள் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே கணிக்கலை, சயின்டிஸ்டுகளும் கணிக்கலை, யாரும் கணிக்கலை. பஞ்சாங்க குறிப்புகளும் நம்ம அந்த காலத்தில் எழுதின சில சித்தர்கள் ரிஷிகள் எழுதின புத்தகங்களில் இதற்குண்டான கிரகங்களை வச்சு கணிச்சிருக்காங்க. இது எல்லாமே நடந்துட்டு தான் வருது. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகும். இது வீரபாண்டி திருச்செந்தூர் பக்கத்தில் அவரும் சொல்லிட்டாரு. சட்டத்திட்டங்கள் மாறினா தான் அடுத்த எல்லா மாற்றங்களும் வரும்னுருக்கா. அதுவும் கூடி சீக்கிரம் வரப்போகுது. அதே மாதிரி அழிவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். உலகத்தில் ஒரு 7 கோடி பேருக்கு பாதிப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. அதனால் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் என்ன, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நல்லா போய் வராக பெருமாளையும் வாராக எம்மனையும் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் பொருள் உடைமைகளை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்ல குழந்தைகளுக்கு நல்ல புத்திமதிகள் சொல்லி நல்ல வழியில் கொண்டு வாங்க. நம்ம இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு நம்ம வீட்டிலே விடியும். அதுதான் அந்த சனியோட வேலை. சனியும் செவ்வாயும் லஞ்சம் வாங்காத நீதிபதிகள். அதனால் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரியா? அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்குண்டான வேலைகளை பார்த்து தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணி, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கிராம தேவதை இருக்கும், காவல் தேவதை இருக்கும். அதெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திருநெல்வேலியில் வெள்ளம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. மலைகள்லேயும் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு. நான் இதெல்லாமே 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். அட்வான்ஸாகவே என்னோடய யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். ஆனால் யூடியூப்பில் அது யாரும் எனக்கு வேண்டியவங்கெல்லாம் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் தங்கமும் நீங்கள் பொருளையும் ரொம்ப சேர்த்து வைக்கிற வேலை இப்போதைக்கு வேண்டாம். உணவுப் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவுப் பொருட்களில் சேமித்து வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. போதும். டிசம்பர் வரையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தெய்வங்களை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். வீட்டில் காலையில் 6 to 7 வீட்டுக்கு முன்னாடி விளக்கேற்றி உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே வர வைங்க. பணம் மாத்திரம் பிரதானம் கிடையாது. நம்மளோட கர்ம வினைகளை நீக்கினா தான் பணம் நிரந்தரமாக வீட்டில் இருக்கும். அதனால் கர்ம வினைகளை நீக்குங்க. பெரியவங்க